அரசி குமரவேலை சேர்த்து வைக்க நினைக்கிற அப்பத்தாவை பார்த்தா உங்களுக்கும் கோபமா வருதா? அப்ப இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அரசி குமரவேல் கிட்ட சொல்றாங்க, என்ன அம்மாச்சி கூட சேர்ந்து திரும்பவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் போட்டு சார் இங்க வந்திருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அங்க குமரவேல் சொல்றாரு, சேச்சே அரசி சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது, அப்பத்தா தான் இங்க வர சொன்னாங்க, அதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே அரசி இதை பாரு கோவில்னு பார்க்குற, ஆமாம் உன் வீட்டில் வந்து சாம்பார் அபிஷேகம் நடந்ததெல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல, உடனே குமரவேலோ, அரசி அதை விடு, அதெல்லாம் நான் மறந்துட்டேன். ஆமாம் நீ உண்மையை சொல்லு, அப்பத்தா இங்கே நான் வருவேன்னு சொல்லி தானே உன்னை கூட்டிகிட்டு வந்துச்சு, நீயும் என்னை பார்க்கலான்னு சொல்லி தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலும் கேட்க, உடனே அரசியோ, ஆமாம் ஆசை தோசை ஆளும் மூஞ்சியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிக்கிறாங்க. அதே சமயம் அப்பத்தா குருக்கள் பார்க்க போனதா சொல்லிட்டு அங்கே பில்லருக்கு பின்னாடி நின்று எப்படியோ பேரனும் பேத்தியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆத்தா மகமாயி நீ தான் இவங்க ரெண்டு பேத்தையும் ஒன்றா சேர்ந்து என் பிள்ளையையும் என் பசங்களையும் திரும்பவும் சந்தோஷமாக ஒட்டுக்கா சேர்த்து வைக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வேண்டிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா சக்திவேல் உள்ள கோவிலுக்குள்ளே வர்றாரு. ஐயையோ இது என்ன ஒரு 7:30 கோயிலை தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஐயோ இப்போ குமாரும் அரசியும் பேசிக்கிட்டு இருக்கிறத இவன் பார்த்தான்னா இங்கேயே சாமி ஆடி நம்மளை கொலை பண்ணாலும் பண்ணிடுவானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா நேராக குமார்கிட்டையும் அரசிக்கிட்டையும், ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு இந்த பக்கம் வாங்க, உங்கள் அப்பா வந்திருக்காண்டா குமார் அப்படின்னு சொல்ல, உடனே குமரவேலோ, அப்பாவா இங்கே எதுக்கு வந்தார் பாட்டி அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே அப்பத்தா சொல்கிறாங்க, அதுதான்டா குமார் எனக்கும் தெரியல, உங்கள் அப்பா இந்த மாதிரி கோயில் குளத்துக்கெல்லாம் வர்ற அளவுக்கு ஒரு நல்ல புத்தி என்றைக்குமே இருந்ததே இல்லையே, அதிசயமாக இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல. சரி அவன் போகிற வரைக்கும் நாம் 3 பேரும் அங்கே போய் அந்த கோயிலுக்கு பின்னாடி அந்த மரத்துக்கடியை மறைஞ்சு நின்றுக்குவோம் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பக்கத்தில் நிற்கிற அரசி சொல்கிறாங்க, அம்மாச்சி இது எனக்கு தேவையில்லாத வேலை அம்மாச்சி, நீங்கள் கோயிலுக்கு சாதாரணமாக வரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து, சரி இப்போ தான் இவங்க அப்பா வந்தா என்ன நமக்கு என்ன, நம்ம வீட்டுக்கு போகலாம், சாமி கும்பிட்டாச்சுல்ல அப்படின்னு சொல்ல, இவன் யாருடி இன்னும் வந்த காரியமே முடியலை அதுக்குள்ளே அவசரப்பட்டுட்டு அப்படின்னு சொல்ல, உடனே அரசியோ, அம்மாச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன காரியம் முடியலை, நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு தானே வந்தோம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இப்போதைக்கு இவன் அப்போ இங்கேருந்து போகிற வரைக்கும் நீ எதுவும் பேசாதடியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரசியையும் சொல்ல, கரெக்டாக கோயிலுக்குள்ளே சரவணனும் வந்துடுறாரு. உடனே அம்மாச்சி இதோ அண்ணன் கூட வந்திருக்கு அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அரசி வெளியில். உடனே அப்பத்தாவோ கையை இழுத்து பிடிச்சு, என்னடி உன் அண்ணனை பார்த்ததே இல்லையா, அவன் கோயிலுக்கு வந்திருப்பான், அவனை போய் இங்கே எதுக்கு நீ பேசணும்னு நினைக்கிற, அவன் பார்த்தாலும் கடைசியில் வம்பா தானே போகும், குமாரையும் அண்ணையும் நான் தான் சேர்த்து வைக்கிறதுக்கு இங்கே வர சொல்லியிருக்கேன்னு தப்பாக நினச்சிட்டா கடைசியில் என்னை மண்டையை போட்டு உருட்டுவாங்கடி. உன் பெரிய அண்ணங்கார சரவணை நேராக உங்கள் அப்பா கிட்ட போய் அப்படியே 1ஆம் கிளாஸ் புள்ள மாதிரி நேர்மை பெறலாமல் எல்லாத்தையும் சொல்லி வச்சிடுவான். அதுக்கப்புறம் உன் அம்மாச்சியோட நிலைமையை நினச்சி பார்த்தியாடி, ஏற்கனவே உன் மாமங்காரங்க 2 பேரும் வீட்டை விட்டு அடித்து துரத்தாத குறையா என்னை துரத்திட்டாங்க, இப்போ இதை கேள்விப்பட்டா உன் அப்பாவும் என்னை அடைச்சி துரத்திடுவார், அதுக்கப்புறம் நான் நடு ரோட்டில் பிச்சை எடுக்கிறத பார்க்குறது தான் உனக்கு ஆசையா, அப்படின்னா போய் உன் அண்ணன்கிட்ட பேசு, இல்லைன்னா நான் சொல்கிறபடி பேசாமல் குமாருக்கு பக்கத்தில் மறைஞ்சு நின்று அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அப்படியே எட்டி பார்த்துக்கிறாங்க. சக்திவேலையும் சரவணனையும் போயிட்டாங்களா இன்னும் இந்த கோயிலில் தான் இருக்காங்களாங்கிற மாதிரி 2 பேர்த்தையும் பின்னாடி மறைச்சி வச்சுட்டு அப்பத்தா எட்டி பார்க்க, திடீர்னு ஒரு கை அப்பத்தாவோட தோலை உழுக்குது. திரும்பி பார்த்தா அதிர்ச்சியோட முத்துவேல் நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு அப்பத்தா, டேய் முத்து அப்படின்னு சொல்ல, உடனே ஓங்கி பலார்னு அரைகிறாரு அப்பத்தாவை. அப்போ அங்கே பக்கத்தில் நிற்கிற குமரவேல், பெரியப்பா எதுக்கு பெரியப்பா அப்பத்தாவை அரைகிறீங்க அப்படின்னு, ஏ ஆத்தா என்ன நீ வயசுக்கு தகுந்த வேலையா பண்ணுற, எனக்கு நம்ம ஆள் ஒருத்தன் இவங்க 2 பேர்த்தையும் நீ கோயிலுக்குள்ளே வர சொல்லி பேச வச்சுட்டு இருக்கும் பொழுதே பார்த்து சொன்னாங்க, அதனால தான் உடனடியாக கையும் களவுமா பிடிச்சிடணுன்னு நானும் தம்பியும் வந்தோம், என்ன வேலை பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாரு. உடனே அப்பத்தா கண்ணில் கொடன்னு நீர் வழிய நிற்க, உடனே பக்கத்தில் நிற்கிற அரசி, இதை பாருங்க வயசில் பெரியவங்க அம்மாச்சி அவங்கள இப்படி அதுவும் பொது இடத்துல எல்லாரும் பார்க்குற மாதிரி ஓங்கி அறியறீங்களே, அவங்க உங்களை 10 மாதம் சமந்து பெற்ற தாய், அவங்கள பார்த்தா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல், வாமா வா இப்படி வாய் கிளிய வக்கனையாக பேச சொல்லி, என்ன உங்கள் அப்பன் அந்த பொட்டிக்கடைக்காரன் பாண்டியன் அனுப்பிச்சு வச்சானா, அதுக்கு ஒத்துதுற மாதிரி இந்த கிளவியும் கூட்டு கொடுக்குற வேலையை பார்த்துட்ருக்குறா,
அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் பேச உடனே அமைதியாக இருந்த குமரவேல், அப்பா என்னப்பா நீங்கள் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுப்பா, அப்பத்தா சும்மா தான் என்னை வர சொல்லுச்சு, எதேச்சியாக தான் அப்பத்தாவும் அரசியும் கோயிலுக்கு வந்திருக்காங்க, நீங்கள் தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி திட்ட உடனே கிளவி நீ என் பையனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்திட்டு உன் மகளோட மகளுக்கு எப்படியாவது என் பையனை தலையில் போட்டு விட்டுலான்னு பிளான் போட்டுட்ருக்கிறியா அப்படின்னு அங்கே சக்திவேலும் பேசிக்கிட்டு இருக்க அதே சமயம் இங்கே என்ன கூட்டமாக இருக்குன்னு சொல்லி கோவிலை சுற்றி விபூதியை நெத்தியில் வச்சுட்டு அஞ்சலி நான் உனக்காக தான் கோவிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ பொறுமையாவே வா அப்படின்னு ஃபோன் பேசிக்கிட்டு நின்றுட்டு இருந்த சரவணனும் வந்து என்ன கூட்டம்னு சொல்லி அப்படியே நகர்த்திட்டு பார்க்கும் பொழுது அப்பத்தாவை ரொம்ப கேவலமாக முத்துவேலும் சக்திவேலும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அரசியும் அழுதுகிட்டு இருக்க அவங்க எல்லாரையுமே சமாதானப்படுத்துகிற போக்குல குமரவேலும் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ஓடி போய் குமரவேலோட சட்டையை எட்டி பிடிச்சு அடிக்க பார்க்குறாரு சரவணன். டேய் என்னங்கடா என் தங்கச்சி அரசியை என்னடா பண்ணீங்க, அவள் எதுக்குடா அழுகிறா, அம்மாச்சி நீங்கள் எதுக்கு அம்மாச்சி இங்கே நிற்கிறீங்க, எதுக்கு அழுகிறீங்க அம்மாச்சி, இவனுங்க ஏதாவது வழக்கம் போல் உங்களை வம்பிழுத்தாங்களா அப்படின்னு சொல்ல உடனே டேய் சரவணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ பேசாமல் அமைதியாக நில்லுடா அப்படின்னு சொல்ல ஓஹோ நீயும் தான் இதில் கூட்டுக்களவானியா, அப்போ உங்கள் அப்பா கரெக்டாக உன்னையும் சேர்த்து தான் அழிச்சு வச்சிருக்கா, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வக்கில்லைன்னா என் புள்ள மாதிரி பணக்காரனை எவனாவது மயக்கி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் பையனை அதான் குமரவேலை மயக்க சொல்லி எங்கள் ஆத்தா கிழவியையும் உன்னையும் காவலுக்கு அனுப்பிச்சு வச்சானா உங்கள் அப்பா பாண்டிய, இல்லை உங்கள் ஆத்தா ஓடுகாலி அந்த கோமதி சொல்லி விட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு சக்திவேல். உடனே ஓங்கி பலார்னு சக்திவேலையும் அறையிறாரு. மாற்றி மாற்றி சண்டை கட்டிக்கிறத பார்த்த அரசி அம்மாச்சி பார்த்தீங்களா இப்போ தேவையில்லாத பிரச்சனை, நீங்கள் முதல்லையே சொல்லியிருந்தீங்கன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே குமரவேலோ அரசி அப்பத்தா மேலே எந்த தப்பும் இல்லை அரசி, நீ தேவையில்லாமல் அப்பத்தாவை வையாத, அவங்க சாதாரணமாக எப்போவுமே பெரியவங்களுக்கு இருக்கிற பேரனையும் பேத்தியையும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசையில் தான் வர சொன்னாங்க, ஆனால் இப்படி பெரியப்பாவும் அப்பாவும் இங்கே வந்து இத்தனை பிரச்சனை நடக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அதே சமயம் கோவில்னு கூட பார்க்காம சட்டை பட்டனை எல்லாம் கிழிச்சு சண்டை கட்டிக்கிறாங்க மாற்றி மாற்றி சரவணனும் சக்திவேலும். அதை பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி பாண்டியனை என்னண்ணே உங்கள் புள்ள சரவணனை போட்டு உங்கள் மச்சனுங்க சக்திவேலும் முத்துவேலும் போட்டு அடிக்கிறாங்க, உங்கள் மாமியார் இருந்தால் கூட இருக்காங்க கோயிலில் என்னென்னமோ நடக்குதுன்னு அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க, நான் இப்போ தான் நான் டீ குடிக்கிறதுக்கு போகிறேன்னு சொல்லி வந்தான் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே பாண்டியன் சரி சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு வர்றாரு. அதே சமயம் அரசியும் என்னப்பா அரசி இங்கே என்னென்னமோ பேசுகிறாங்க, அதுவும் உன்னை நானே அனுப்பிச்சி வச்ச இவன் கூட கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு எல்லாம் பேசுகிறாங்க, இதுக்கு மேலே எனக்கு கெட்ட பேர் வேணுமாப்பா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தா காலில் விழுகிறாங்க. மாப்பிள்ளை அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நான் தான், தேவையில்லாமல் என் பேரனையும் பேத்தியையும் சேர்த்து வைக்கணும்னு கடைசி காலத்தில் இந்த கேடுகட்ட கட்ட தேவையில்லாமல் ஆசைப்பட்டு உங்களை இப்படி அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லவே அரசி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதே சமயம் முத்துவேல் சக்திவேல் பாண்டியன் சரவணன் எல்லாருமே சண்டை போட்டுட்ருக்க அங்கே அரசி விழுந்ததை பார்த்துட்டு சரவணனும் பதறாரு. அதே சமயம் யாரையும் எடுக்க விடாமல் அரசியை கையால் தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு குமரவேல். அப்பத்தாவும் தலையில் அடிச்சுட்டு என்ன ஆச்சோ என் பேத்திக்கு அப்படின்னு பின்னாடியே போகிறாங்க. அதே சமயம் சரவணன் சக்திவேல் முத்துவேலையும் என் தங்கச்சி அரசிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் உங்களை சும்மா விடமாட்டேன் பார்த்துக்குங்க அப்படின்னு மிரட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் லைட்டாக கொடுத்த உடனே கண்ணை முழிச்சிட்டு அரசி அங்கே குமரவேலை நெஞ்சா அடிக்கிறாங்க. நீ எதுக்கு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்த, அதான் என் அண்ணாவும் அப்பாவும் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல உடனே டாக்டர் சொல்கிறாங்க ஸ்டாப் இட் நான்சென்ஸ், இந்த பையன் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்தலைன்னா நீங்கள் இந்நேரம் உயிரோடவே இருக்க மாட்டீங்கன்னு சொல்ல